வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் பீன்ஸ் பருப்பு usili எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துவரம் பருப்பு ஒரு டம்ளர் தண்ணியில் 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். 3 மிளகாய் எடுத்துருக்கேன். இது மிக்சியில் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். இந்த அரைச்சதை இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் வடை மாதிரி தட்டி ஆவிரில் வச்சு எடுக்க போகிறோம். அதனால் அதை வடை மாதிரி தட்டி வைக்கணும். அதுலேயே இந்த இன்னொரு தட்டில் பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும். இப்போ இதெல்லாம் இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவிரில் வேக விடணும். மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வெந்துடுத்து. எல்லாம் எடுத்துட்டு அந்த பருப்பெல்லாம் நல்லா உதுத்து வச்சுக்கணும். வடை மாதிரி தட்டியிருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா உதுத்து வச்சுக்கணும். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம உதுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். அதுலேயே நம்ம பீன்ஸு வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஆவிரில், அதையும் இதை கொட்டி நல்லா கலந்து விடணும். நம்ம அந்த பருப்புக்கு உப்பு போட்டுட்டோம். இப்போ பீன்ஸுக்கு ஏற்ற கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, நம்ம பீன்ஸ் பருப்பு usili ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.